பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 15வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-10. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள் என்பதே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உம்முடைய மகா தயவு இரக்கம் கிருபையினால நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிருபை கிடைத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம் என் தகப்பனே. இந்த மகாபாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்த கிருபைக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் நீர் எங்களை மாற்றுகிற தயவுக்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த ஜாதியாய் எங்களை நிலை நிற்க கர்த்தர் கிருபை செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ரட்சிப்புக்கு முன்பதாக நாங்கள் செய்த எங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்களை மன்னித்து இந்த மகா பெரிதான ரட்சிப்பு எங்களுக்கு அருள் செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சொந்த ஜனமாய் மாற்றுகிற மகா தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் இந்த பாக்கியத்தை நிலைநிறுத்திக் கொள்ளவும், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கவும், உம்முடைய பரிசுத்த ஜனமாய் நிலை நிற்கவும், உம்முடைய கர்த்தருடைய ரகசிய வருகை மட்டுமோ எங்கள் மரணம் வரைக்குமோ கர்த்தருக்குள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. தேவாவியானவர் இறங்குவீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற பரலோக திட்டங்களை நாங்கள் உணர்ந்து செயல்பட கிருபை தாரும். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், எங்கள் சிந்தனை, வாயின் வார்த்தை, நாங்கள் செய்கிற காரியங்கள் சகலமும் எங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளதாயிருக்க அனுகிரகம் புரிவீராக. திட்டங்களை நீங்க கொடுங்கப்பா. வழிவாசலை திறங்கப்பா. உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு முன் செல்லட்டும். உம்முடைய வழியிலே நாங்கள் பின்பற்றி நடக்க கிருபை தாரும். ஒவ்வொரு காரியத்திலும், குடும்பத்தின் காரியங்கள், ஊழியத்தின் காரியங்களில் எல்லாம் நீர் ஞானத்தையும் ஆலோசனையும் கொடுத்து வழி நடத்துங்க. உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை எங்கள் குடும்பத்தோடும் ஊழியக்காரர்களோடும் ஊழியத்திலும் விசுவாசிகளோடும் இருப்பதாக எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இவ்வேளையிலும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் தேசத்தை கர்த்தர் நீர் ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கோடான கோடி ஜனங்கள் உண்டு. எங்களுக்கு கிடைத்த இந்த கிருபை எல்லா ஜனங்களுக்கும் உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனத்துக்காக விலை கிரயத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய தேவகுமாரன் மனுஷராக அந்த பூமியில் அவதரித்து எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், நோய்களை சுமந்து தீர்த்த பரிசுத்த அந்த சரீரம், பரிசுத்த அந்த இரத்தத்தினாலே ஒவ்வொரு மனுஷரையும் கழுவி சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க. உம்முடைய பரிசுத்த ஜாதியாய் மாற்றுங்க தகப்பனே. ஆசாரிய கூட்டமாய் மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. தேவாவியானவரே இறங்குவீராக, இறங்குவீராக தகப்பனே. அமீன். எல்லா விதமான பாவ சாபங்கள், கட்டுகள் இருந்து விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒவ்வொரு மனுஷரும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, பரிசுத்தாவின் முத்திரையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அருள் செய்வீராக. தேவாதி தேவன் இறங்குவீராக. தடைகளை உடைக்கிறோம். வஞ்சிக்கிற ஆவின் கிரைகளை கட்டி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. தகப்பன் இறங்கிருளுவீராக. வருகிற நாட்களிலே உம்மை அறிகிற ஞானத்தை நீர் கொடுங்க தகப்பனே. புத்தி தெளிவை அருள் செய்யுங்க தகப்பனே. கட்டுகள் எல்லாம் விலகி ஓடத்தக்கதான கிருபை தருவீராக. தேவாவியானவர் இறங்குவீராகப்பா. மிகாவேல் தேவ தூதனின் சேனையை அப்பா அனுப்பி எல்லா விதமான பிசாசு தந்திரங்களை முறியடித்து கர்த்தாவே எங்களுக்கு வெற்றி அளிக்கத்தக்கதாக உம்முடைய அறிகிற நல்ல ஆலோசனைகள் புத்திமதியில் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவாவியானவர் இறங்குவீராக. எப்பொழுதும் சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும். நன்மையும் கிருபையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ருசிக்க கர்த்தர் அருள் செய்வீராக. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலக நாடுகளை ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கிருபையுள்ள கருத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம் என் தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஐயா. புத்தி தெளிவை கொடுங்க. சமாதானத்தை அருள் செய்யுங்கப்பா. அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்கப்பா. கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும் என்றாச்சா. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே. வன்முறையை உண்டாக்குறதும் போரை உண்டாக்குறமான
பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் தந்திரங்களை எல்லாவற்றையும் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். மன இறங்கும் தகப்பனே. அமீனப்பா. உலக தேசங்களை ஆளுகிற ஒவ்வொரு அதிபருக்காக, ஒவ்வொரு பிரதமருக்காக கத்திரி சமூகத்தில் வர ராஜா கத்தாவி தெய்வ பயத்தை உங்களுக்கு கொடுங்க. உங்களுடைய இருதயங்கள் எல்லாம் தகப்பனே உம்மை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதான கிருபை தாங்க. புத்தி தெளிவை அருள் செய்யுங்கப்பா தகப்பனே. வீணான பெருமைக்காகவும் புகழுக்காகவும் சண்டை உண்டு பண்ணாதபடி, யுத்தங்கள் உண்டு பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. உடைய கிருபையுள்ள கருத்துக்கள் அர்ப்பணிக்கின்றோம் என்றாச்சா. நீங்கள் ஒவ்வொருவரையும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.